மத்திய அரசு பண்ணிடுச்சுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு மத்திய அரசு இங்கே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு மாநில அரசு ஒரு அரசு? நீங்கள் தேர்தல் வரும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கான இழப்பீட்டு தொகை கூடுதலாக இருக்கும். இது ஒரு சாபக்கேடு, இது ஒரு சாபக்கேடு. எல்லா காலகட்டத்திலையும் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மக்களுக்கான ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன். எல்லா காலகட்டத்திலையும் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மக்களுக்கான ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன். அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் சினிமாவும் ஒன்றி போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து ஒரு நகர்வுக்கு நம்ம வந்துட்டோம். என்னன்னா இன்னைக்கு சினிமா மீதான விமர்சனங்கள், சினிமா மீதான பார்வை, அதுதான் இன்னைக்கு அரசியலோட செயல்பாட்டுக்குள்ள உள்ள வருகின்ற அளவுக்கு நீங்கள் கேள்வியாக வைக்கிற அளவுக்கு பேசப்படு பொருளாக மாறிடு. அப்போ இங்கே மக்கள் பிரச்சனை, அதிகாரம், வலிமை, மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கான உருவாக்கம், அதுக்கான செயல்பாடு திட்டங்கள், இதை பற்றின பார்வையும் சினிமாவினுடைய பார்வையும் ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறி இருக்கு. இதை நான் சரி தவறுன்றது உள்ளதுக்கே நான் போகல. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற விமர்சனங்களே மாறி மாறி செய்கிறாங்க. ஒரு சில நல்ல படங்கள் வருது, வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஒரு சில மோசமான படங்கள் வருது, அவதூறு. இப்போ நம்ம அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சில அவதூறுகள் வரும், அதை சரி கட்டி பேசுவாங்க. இது ஒவ்வொரு அரசியலுக்கான பதிலடி கொடுக்குற சூழலாக தான் மாறுதே தவிர மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதாக இது மாறலை. அதுதான் எங்களுடைய வருத்தம். அதுதான் இப்போ இவர் ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு. இவருக்கு நான் ஒரு அதிரடியான ஒரு பதிலை நான் முன் வச்சிட்டேன். அப்போ நான் தான் இந்த இடத்துல ஒரு அறிவாளியாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு பதிலை சொல்லிட்டேன், எனக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிட்டாரு. அதுக்கு இவர் என்னை விட பலசாலியாக, என்னை விட அறிவுஜீவியாக அவர் காட்டிக்கொள்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஆட்கள் நாங்கள் இல்லை. எங்களுக்கான பிரச்சனையே வேற. நாங்கள் சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் சோறு போடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த நிலத்தை பாதுகாக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதன் பக்கம் எல்லா அரசியல்வாதிகளும் கவனத்தை திருப்புங்க. இப்போ முதலமைச்சர் ஒன்று சொல்லிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஒன்று சொல்லிட்டாரு. எங்களுடைய வேண்டுகோளாக ரெண்டு பேருக்குமே வைக்கிறது என்னன்னா, இங்கே நாட்டினுடைய முதுகெலும்பு, வருமானம் எல்லாமே விவசாயமும் உழைப்பும் தான். அதன் பக்கம் எங்களை நீங்கள் எல்லாருமே பாருங்க, எங்களுக்கு ஆதரவாக நில்லுங்க அப்படின்னு நாங்கள் அவங்கள்ட்ட ஆதரவு கேட்குறோம். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளையும் முன்வந்து நிவாரணம் அறிவிச்சாங்க. விவசாயிகளுக்கு அப்படி ஒரு கட்சி அறிவிச்ச மாதிரி தெரியுது. எப்படி பாருங்க? இதெல்லாமே தேர்தல் நேர அரசியல் தாங்க. இதை நீங்கள் தேர்தல் வரும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கான இழப்பீட்டு தொகை கூடுதலாக இருக்கும். இது ஒரு சாபக்கேடு, இது ஒரு சாபக்கேடு. நீங்கள் சாதாரணமாக ஒரு தொழிலில் போய் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், என்னையே சார்ந்தே சொல்கிறேன். கடலில் ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்துருந்தார் அப்படின்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய், அல்லது கடலில் விழுந்து இறந்தாலும் 5 லட்சம் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க. கடலில் விழுந்து காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 7 ஆண்டு காலம் கழித்து, அவர் 7 வருஷம் கடல்லே இருப்பார், 7 வருஷமும் இவங்க தேடுவாங்க. 7 ஆண்டு காலம் கழித்து தான் அவர் செத்துட்டாருன்னு உறுதி செய்வாங்க. 7 மணி நேரம் கடலில் இருக்க முடியுமாங்க? ஆனால் இதெல்லாம் சட்டம், நம்ம ஏற்றுக்கணும். 7 வருஷ காலம் கழித்து அவர் காணாமல் போய்விட்டார் என்று அறிவித்து தான் அந்த 5 லட்சம் ரூபாய் தருவாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் ஒரு புயல் காலம் தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் செத்துட்டாரு, இல்லை தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தலைக்கு விலை 10 லட்சம் ரூபாய் அல்லது 20 லட்சம் ரூபாய். இது இல்லாமல் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ எல்லா கட்சிகளும் போய் பார்ப்பாங்க. இதுதான் யதார்த்த நடைமுறை. உண்மையாகவே சொல்லணும்னா இதான். இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாரு. எல்லாமே தேர்தல் அரசியல் என்றால் மக்கள் அரசியலை எப்போது செய்வீங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு பெரிய ஒரு வலியோடு நிறைந்த ஒரு வார்த்தையாக நமக்கு வருது. ஒவ்வொரு சூழலையும் நீங்கள் அணுகி பாருங்களேன். இவங்களோட ஒரு கட்சியினோடு இன்னொரு கட்சி பேசுவதாக இருக்கட்டும், அந்த கட்சியை இன்னொரு கட்சி குறைத்து பேசுவதாக இருக்கட்டும், இன்னைக்கு இப்போ நல்லா பேசிட்டு நாளைக்கு மாற்றி பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே தேர்தல் தாங்க, தேர்தல் களம் தான். போன 5 ஆண்டுக்கு முன்பு அந்த கூட்டணியோடு ஒரு கட்சி கூட்டணியில் இருந்திருக்காது. இவர்களை போன்று மோசமானவர்கள் யாரும் இல்லைன்னு பேசியிருக்கும். அதே போன்று அடுத்த ஒரு சுழற்சி வரும்போது அதே கட்சியோடு அந்த கட்சி கூட்டணி வைத்திருக்கும். என்ன பிரச்சனை? அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போச்சா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி நலத்திட்டங்களை செய்யுங்க, அது எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க, அதனால் நாங்கள் உங்களோட வரோம், மக்கள் பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்கள் தீர்த்து வச்சிங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் உங்களோட வரோம்னா இல்லையே, எவ்வளோ சீட்டு எவ்வளோ பெட்டி அவ்வளோதானுங்க. அப்படி தாங்க தேர்தல் அரசியல். தெரியும். இல்லை, இது 2 வகையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுட்டாலே இதனுடைய பிரச்சனை பாதி முடிஞ்சிடும். நான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை 800 அனல் மின் நிலையத்திற்கான அந்த பகுதியில் அவங்க சரியாக ஆய்வு பண்ணாமல்
அந்த மின்சாரத்துறையிலேருந்து என்கிட்ட அதுக்கான அறிக்கை இருக்குன்னு அவங்க வேணால் உங்களுக்கு தரேன். 80 கோடி ரூபா நஷ்டஈடு இழப்பீடு கொடுத்துருக்குறேன். அவங்க வேலையை சரியாக செய்யாமல். ஒவ்வொரு தொழிற்சாலையும் வரும்போது வருவதற்கு முன்பு எப்படி ஆய்வு செய்கிறாங்களோ அது மாதிரி வந்த பின்பும் ஆய்வு செய்யணும். அது போன்ற ஆய்வே செய்யறதில்லை. இன்னும் சொல்ல போனால் கடல் சூழியலில் கடலோர மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் அப்படிங்கிறது எரோஷன் அதிகமாக இருக்குது. உலகத்திலேயே அதிகமான கடல் அரிப்பு இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்குது. அப்படி ஒரு அபாயகரமான ஒரு மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. ஏன்னா கடல் பகுதியை 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. கடற்கரையிலிருந்து 12 நாட்டிகல் மைல் வரைக்கும் மாநில அரசினுடைய எல்லை, 12 நாட்டிகல் மைலிருந்து 50 நாட்டிகல் மைல் வரைக்கும் மத்திய அரசினுடைய எல்லை, 100 நாட்டிகல் மைல் வரைக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலம், 100 நாட்டிகல் மைலுக்கு மேலே போயிட்டா அது சர்வதேச எல்லை. இப்படி ஒரு வரையறை வச்சிருக்காங்க. எங்களுக்கே தெரியாதுண்ணே, எங்கள் கடலில் தான் பிரித்து வச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. இந்த 12 நாட்டிகல் மைலையே 5ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பிரிவில் எது மத்திய அரசு கையில் எது மாநில அரசு கையிலன்னு தெரிஞ்சுக்கவே எங்களுக்கு பெரும்பாடு. இதில் எந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே கிடையாது. எங்களுக்கு இல்லை, அதிகாரிகளுக்கே கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 12 நாட்டிகல் மைல் என்பது மாநில அரசுடைய அதிகாரம். ஆனால் அந்த சிஆர்எஸ்எட் 1 ஜோன் யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. இதுக்கான கிளியரன்ஸ் யார் தருவாங்க அப்படின்னா ஒன்று மேரிடைம் போர்டுகிட்ட வாங்கணுன்றாங்க. மேரிடைம் போர்டு யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரலில் இருக்குது, அங்கே வாங்கணுன்றாங்க. இன்னொரு பக்கம் சிஆர்எஸ்எட் கிளியரன்ஸ் அவங்க தான் தருவாங்க. ஏற்கனவே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை சென்ட்ரல் லெவலில் ஒன்று வாங்கணும், ஸ்டேட் லெவலில் ஒன்று வாங்கணும். இப்போ சென்ட்ரல் கிளியரன்ஸ் கொடுத்ததுன்னா ஸ்டேட் அதை மறுக்க முடியாதுங்கிறாங்க. இது எல்லாமே என்னென்னா வாய்ப்பூர்வமாக சொல்கிறாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக இல்லவே இல்லை. முற்று முழுவதுமாக மக்களை ஏமாற்றுகின்ற செயல் தான் அது. எங்களால் மத்திய அரசு பண்ணிடுச்சுங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு மத்திய அரசு இங்கே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு மாநில அரசுன்னு ஒரு அரசு? இதுதான் எங்களோட கேள்வியாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்து